الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم لهم شركاء شرعوا لهم من الدين ما لم يأذن به الله ولولا كلمة الفصل لقضي بينهم وإن الظالمين لهم عذاب أليم ترى الظالمين مشفقين مما كسبوا وهو واقع بهم والذين آمنوا وعملوا الصالحات في روضات الجنات لهم ما يشاءون عند ربهم ذلك هو الفضل الكبير ذلك الذي يبشر الله عباده الذين آمنوا وعملوا الصالحات قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى ومن يقترف حسنة نزد له فيها حسنا إن الله غفور شكور سورة الشورى உடைய 21வது ஆயத்திலிருந்து இன்றைய தஃப்சீர் ஆரம்பிக்கின்றது. சென்ற வாரம் நாங்கள் அல்லாஹுடைய லத்தீஃப் ஹபீர், அல்லாஹ் எந்தளவு லத்தீஃபானவன் ஹபீரானவன் என்ற விடயத்தை நாம் பார்த்தோம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாதாரண வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, இதே போன்று ஹர்சுல் ஆஹிரா, ஆகிரத்துடைய வேளாண்மை, ஹர்சுத் துன்யா, துனியாவுடைய வேளாண்மை, யார் ஆகிரத்துக்காக முயற்சி பண்றாங்களோ அவங்களோட முயற்சியும், யார் உலகத்துக்காக முயற்சி பண்றாங்களோ அவங்களோட முயற்சி வித்தியாசமானது என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், அம் லஹும் ஷுரகா, என்ன அவர்கள் கூட்டானவர்களா, அவர்கள் கூட்டு சேர்ந்து விட்டார்களா, எதிலே, ஷரஉ லஹும் மினத்தீன், அல்லாஹ் உருவாக்காத, அல்லாஹ் இறக்காத மார்க்கத்தில் புதிய புதிய விடயங்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு, மார்க்கம் என்று பின்பற்றுறதுக்கு, இஸ்லாத்துக்குள் மாத்திரம் அல்ல, மார்க்கம் என்று சொல்லி என்னென்ன விடயங்களை வணங்குறாங்களோ, என்னென்ன விடயங்களை புதுசாக உருவாக்கி வைத்திருக்கிறாங்களோ இவைகளில் அவர்கள் கூட்டாளிகளா, மாலம் யஅ்தன் பிஹில்லாஹ், அல்லாஹ் அனுமதிக்காத விடயங்கள். உதாரணமாக என்ன, ஹலாலானவைகளை ஹராமாக்குறது, ஹலாலானவைகளை ஹராமாக்குறது, ஹராமானவைகளை ஹலாலாக்குறது. இன்றைய உலகத்தில் எங்களுக்கு தெரியும், முழு மனித சமூகத்துக்கும் அல்லாஹ் இறக்கிய வேதம் தான் இந்த குர்ஆன்.
இந்த வஹி, இந்த குர்ஆன வஹிய விட்டுட்டு இதற்கு மாற்றமான செத்தவைகளை சாப்பிடுறது, இரத்தத்தை சாப்பிடுறது, சூது, வட்டி, உலகத்தில் மக்கள் வணங்கக்கூடியவைகள், இவைகள் அல்லாஹ் அனுமதிக்காதவைகள் இருக்குதே, இவைகளெல்லாம் உருவாக்குவதற்கு அவர்கள் கூட்டு சேர்ந்து விட்டார்களா? அல்லாஹ் கேட்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஅய்து அம்ர் இப்னு லுஹைபின் கும்ஆ யஜுர்ரு குஸ்பஹு ஃபின்னார். அம்ர் இப்னு லுஹை என்ற ஒரு ஆள் இருந்தார் அந்த காலத்தில். இவருடைய கொடல்கள் நரகத்தில் இழுக்கப்பட்டு செல்வதை நான் பார்த்தேன். ஏன்? அவர்தான் முதலாக புதிய புதிய வணக்கங்களை எல்லாம் அந்த காலத்தில் உருவாக்கியவர். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துறான், என்ன? அல்லாஹ் கட்டளையிடாத கடவுள்களை, வேற வேற விடயங்களை அவங்க உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் நாடினால் இவங்களெல்லாம் அழிச்சிருவேன். அல்லாஹ் கேளும் அழிச்சுட. ஆனால் வலௌலா கலிமத்துல் ஃபஸ்லி லகுதிய பைனஹும், அல்லாஹ் சொல்றான், கலிமத்துல் ஃபஸ்ல் மட்டும் இல்லை என்றால், கலிமத்துல் ஃபஸ்ல் என்றால் என்ன? தீர்ப்பு வழங்குவது மாத்திரம். கலிமத்துல் ஃபஸ்ல் யௌமுல் ஃபஸ்ல் என்று இருக்கு, தீர்ப்பு வழங்குற நாள். இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. அப்ப நாங்க செய்யற பாவங்களுக்கு அல்லாஹ் உடனே தண்டனை இறக்கிறது இல்லை. வலௌலா கலிமத்துல் ஃபஸ்ல், ஏற்கனவே அல்லாஹ் முடிவெடுத்துட்டார். உதாரணமாக ஒருவர் 70 வருஷம் வாழுவார், 80 வருடம் வாழுவார், இந்த சமூகம் எவ்வளவு காலம் இருக்கும், அழிக்கிறதில்லை. இந்த முடிவு மட்டும் இல்லை என்றிருந்தால் லகுதிய பைனஹும், அவங்களுக்கு நான் அழிவை கொடுத்துருவேன். அல்லாஹ் சொல்றேன், அவங்க என்னதை கொடுத்துருவேன்? அழிச்சிருப்பேன். எப்பயோ அல்லாஹ் அழிச்சிருப்பான். அப்ப அல்லாஹ் ஏன் வைத்திருக்கிறான் என்றால், ஏற்கனவே கலாவுல முடிவுல அல்லாஹ் எழுதிட்டான், இவங்களை இப்பதான் மௌத்தாக்குறது, இப்பதான் அழிக்கிறது. وَإِنَّ الظَّالِمِينَ لَهُمْ عَذَابٌ أَلِيمٌ, நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு வேதனை தரும் தண்டனை இருக்கின்றது. எப்ப? இன்ஷா அல்லாஹ். சாஅ பலிஸ் சாஅத்து மௌஇதுஹும் வஸ்ஸாஅத்து அத்ஹா வஅமர். சாஅ கியாமத்துடைய நாள் தான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம், வாக்களிக்கப்பட்ட நாள். அப்ப உலகத்துல எல்லாம் போய்கொண்டிருக்குது. அல்லாஹ் தீர்ப்பு வழங்கல் எண்ணம் எதுக்கும், எதற்கும் அல்லாஹ் என்ன செய்யல எண்ணம்? தீர்ப்பு வழங்க இல்ல. அல்லாஹ் தீர்ப்பை வைத்திருக்கிறான். வஸ்ஸாஅத்து அத்ஹா வஅமர். சாஅ இருக்குதே, கியாமத் மிக பயங்கரமானது, மிக கஷ்டமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம இவங்க தூக்குறதுக்கு, கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டாங்க. எத்தனை தடவை திட்டம் போட்டாங்க சொல்றாங்க? வரலாற்றுல 14 தடவை திட்டம் போட்டாங்க. அவ்வளோ பெரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கும் அணுவளவு அநியாயம் செய்யாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரோடையும் கடிந்து கொள்ளாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தை பேசினதற்காக 40 வயதுக்கு முன்னால் இது நடக்க இல்லை. எப்பொழுது இந்த குர்ஆன, இந்த இஸ்லாத்தை பேச ஆரம்பித்தாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவங்க முடிவெடுத்தது, இவரை கொலை செய்வோம், இவரை கொலை செய்வோம். உலமாக்கள் சொல்றாங்க, முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம தூக்குறதுக்கு முடிவெடுத்தது எப்பண்டா, ஹலீமா சஅதியா என்ற பெண் பால் குடிப்பதற்காக தாயிஃபுக்கு எடுத்துட்டு போனாங்களே, அந்த நேரம் பால் குடியாக இருக்கும் பொழுது யஹூதுகள் பார்த்து இவர்தான் எதிர்காலத்துடைய நபி என்று அடையாளம் கண்டு கொண்டாங்க. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கைப்பற்றுறதுக்கு நாடினாங்க. இது முதலாவது தடவை.
இரண்டாவது தடவை 40 வயதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருப்பாங்க. தொழுது கொண்டிருக்கும் பொழுது உக்பத் இப்னு அபி முஈத் என்ற மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்துல புடவையை போட்டு அப்படியே இறுக்கி கொலை செய்வதற்கு திட்டமிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டம் போட்டாங்களா யாரையும் கொல்றதுக்கு? இல்லையே. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகு. சீராவிலே இரண்டாவது தடவை தான் உக்பத் இப்னு அபி முஈத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்திலே தொழும் பொழுது புடவையை போட்டு கொலை செய்வதற்கு திட்டமிட்டார். மூன்றாவது அபூ ஜஹல், இஸ்லாமிய விரோதிகள். அபூ ஜஹல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் பொழுது கல்லால் அடித்து கொலை செய்வதற்கு திட்டமிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறாங்க, விளங்காது பின்னால வந்து ஒரு ஆள் செய்துட்டு போகலாம். ஆனா அல்லாஹ் பாதுகாத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஏற்பட்ட பொறாமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஏற்பட்ட அந்த குரோத தன்மை, அபூ ஜஹில் கல்லால் அடித்து கொலை செய்வதற்கு திட்டமிட்டார். மூன்றாவது. நான்காவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 53வது வயதிலே முழு குறைஷிகளையும் ஒன்று சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டு வாசலிலே நின்று கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபகுக்காக வெளி வரும் பொழுது முழு குறைஷிகளும் சேர்ந்து கொலை செய்வது என்று திட்டமிட்டார்கள். அதுவும் முடியவில்லை. இது 4வது திட்டம். அல்லாஹ் அந்த திட்டத்திலிருந்தும் பாதுகாத்து அல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி அல்லாஹ் ஏவினான். நாங்க இன்றைக்கு யோசிக்கின்றோம், இஸ்லாத்தை பேசும் பொழுது எங்களுக்கு யாரும் எங்களை எதிர்க்க கூடாது, குர்ஆன பேசும் பொழுது எங்களுக்கு யாரும் விரோதி இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையே கொலை செய்ய திட்டமிட்டா நாங்க யாரு? எங்களுக்கு எவ்வளோ அம்புகள் வரும், எவ்வளோ கல்லடிகள் வரும், பொல்லடிகள் வரும். ஆனால் மெதுவாக முன்னேற வேண்டியதுதான். அல்லாஹ் பாதுகாப்பான். மடையர்கள் நம்பிக்கொள்ளுவார்கள், ஆனால் புத்திசாலிகள் நிதானமாக இருப்பார்கள். இது 4 தடவை மக்காவில் நடந்தது. 10 தடவை இது இல்லாமல் மதீனாவிலே நடக்கின்றது. 10 தடவை மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்வதற்காக. கேட்கும் பொழுதே உள்ளம் நடுங்கிறது. இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணேலுமா அவ்வளோ பெரிய மனிதருக்கு? அவரை பார்க்கறதுக்காக உயிரை கூட நாங்க தியாகம் செய்ய தயார். ஆனா அந்த காலத்துல இருந்தாங்க. 5வது தடவை எப்ப நடக்குது? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ருக்கு பிறகு, பத்ர் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு காபத்துல்லாவுடைய ஹிஜ்ர்ல சஃப்வான் பின் உமையா பின்னால் இஸ்லாத்தை தழுவினார். உமைர் பின் வஹப், இந்த 2 பேரும் பேசிக்கொள்றாங்க. சஃப்வான் பின் உமையா உமைர் பின் வஹப் இடத்துல சொல்றார், உமைர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யும். உமைர் பின் வஹப் சொல்றார், எனக்கு கடன் இருக்குது, கடன் மட்டும் இல்லைண்டா நான் போயிருவேன். சஃப்வான் பின் உமையா சொல்றார், உங்களோட கடனை நான் பாரம் எடுக்கிறேன், நீங்க போய் முடிச்சிட்டு வாங்க. வேற அம்பு வாள் எல்லாம் ரெடி ஆக்கிட்டு வாரார். மதீனாவுக்கு வந்து இறங்குறார். உமர் ரலியல்லாஹு கண்டுட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உமைர் வாரான், மூஞ்சி சரியில்லை, முகம் சரியில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை வரவிடுங்க. வந்து உட்கார்ந்ததோட கேட்டாங்க, உமைர் எதற்காக வந்தீங்க? இல்லை, இந்த மகனை பார்க்க வந்தேன், பத்ர்ல கைதியாக பிடிபட்டிருந்தாரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உமைர் நீங்களும் சஃப்வான் பின் உமையாவும்
ஹிஜ்ர் இஸ்மாயில் உட்கார்ந்து கொண்டு என்னை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டு அவர் உங்களுடைய கடன் எல்லாம் பாரமெடுத்து நீங்க அம்பு வாள்கள் எடுத்துக்கொண்டு வரலையா உமைர்? உமைருடைய மனசு மாறிட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் யா ரசூலல்லாஹ்? உடனே கலிமாவை சொன்னார், கொலை செய்ய வந்த மனிதனை கூட மன்னித்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட தாராள தன்மையாக இருக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை ரபியுல் அவ்வல்ல மாத்திரம் பேசி முடிக்க முடியாது. ஒவ்வொரு பகுதியாக பேசலாம். அந்த அளவுக்கு வாழ்க்கையின் பொக்கிஷங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் பாடங்களுக்காக. தன்னுடைய தலையை வெட்டுவதற்காக வந்த உமைர் பின் வஹபை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் என்ன செய்தார்கள்? மன்னித்தார்கள். மன்னித்ததோடு இஸ்லாத்தை தழுவினார் உமைர் பின் வஹப். இது 5வது தடவை நடந்த நிகழ்வு. இது 6வதாக நடந்த நிகழ்வு உஹதுடைய யுத்தத்திலே ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இப்னு கமியா என்ற காஃபிர் மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார். இதில் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தது இப்னு கமியா. இப்னு கமியா முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விட்டு சொல்லிவிட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்து விட்டேன். ஏனென்றால் சில உலமாக்கள் சொல்கிறார்கள், முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹுடைய அழகு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகில் இருந்து அல்லாஹ் முஸ்அபுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். கடைசியாக இப்னு கமியா தான் அம்பால் வாளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தாக்க முற்பட்டார். சஹாபாக்கள் சுத்தி இருந்ததால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைக்கு கல்லால் அடித்தது இப்னு கமியா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவசத்துடைய 2 ஆணிகள் நெத்தியிலே பூந்து விட்டது. அடுத்த அடி அடித்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உதடு வெடித்து ரத்தம் ஓடியது. 2 பற்கள் கீழே விழுந்தது. இவ்வாறு கல்லால் அடித்து கொலை செய்யலாம் என்று திட்டமிட்டான். ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தான். இது 6வது தடவை. 7வது தடவை ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு மதீனாவிலே பனு நதீர் என்ற யஹூத் குடும்பம் இருந்தார்கள். இந்த பனு நதீர் என்ற யஹூத் குடும்பத்திலே அம்ர் இப்னு ஜஹாஷ் என்ற ஒரு யஹூத் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்வதற்காக இவர் திட்டமிட்டார். இது 7வது. 8வது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு முசைலமாவுடைய உத்தரவின் பேரில் சுமாமத் இப்னு உசால் என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார். ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தான். சுமாமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தையும் சஹாபாக்களுடைய நல்ல குணங்களையும் பார்த்து 3 நாட்களுக்குள் அவர் இஸ்லாத்தை தழுவினார். இது 8வது நிகழ்வு. 9வது நிகழ்வு, ஒரு பெண் திட்டமிட்டால் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர் மாதம் ஸைனப் பின்த் ஹாரிஸ் என்ற பெண், உங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆக விருப்பமான சாப்பாடு ஆட்டுடைய முன்கால். ஹந்தக்கிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்டிறைச்சி சமைத்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையில் வந்து முன்காலத்தா வாப்பா அப்படின்னு கேட்டாங்க அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹுடம். அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கால் எடுத்து கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. அடுத்த காலத்தா அப்படின்னு கேட்டாங்க, எடுத்து கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. அடுத்த கால் எடுத்துத்தா முன்கால் எடுத்துத்தான்னு கேட்டாங்க. அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஆட்டுக்கு எத்தனை முன்கால் இருக்குதுன்னு கேட்டார் அவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க தெரியுமா? அபூ ராஃபி, நீ தேடி இருந்தால் அங்கே கிடைத்திருக்கும். ஏன் நீங்க வாயை போட்டீங்க?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இல்லாத ஆட்டு முன்காலா? அல்லாஹுடைய குதரத் முஅஜிஸா இது. அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆட்டுடைய முன்கால் விருப்பம், ஸிரா. அதனால இந்த ஸைனப் பின்த் ஹாரிஸ் என்ற பெண் என்ன செய்தால், ஆட்டுடைய முன்காலை எடுத்து அதில் நெஞ்ச கலந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கொண்டு வந்து கொடுத்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில வச்சிட்டாங்க. அப்படியே முரசு கருத்துட்டு நெஞ்சால ஒரு பகுதி தான் போய் துப்பிட்டாங்க. சில ரிவாயத்துகள்ல வருது, அந்த ஆட்டுடைய கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பேசியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியிலே தூங்கிக் கொண்டு பேசிய வார்த்தைகள் ஒரு வார்த்தை தான், ஆயிஷா, ஹைபர்லே சாப்பிட்ட அந்த ஆட்டிறைச்சியின் வாடை எனது குடலால் வருகிறது ஆயிஷா. இது 9வது நிகழ்வு. ஸைனப் பின்த் ஹாரிஸ் என்ற பெண் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபரிலே வைத்து ஆட்டிறைச்சியுடைய முன்காலிலே நஞ்சை கலந்து கொடுத்தாள். 10வது நிகழ்வு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஸாத்துர் ரிகா என்ற நிகழ்வு நடந்தது. இந்த ஸாத்துர் ரிகா என்றால் துண்டு துணி யுத்தம். சஹாபாக்கள் நடந்து போனது. இந்த ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஸாத்துர் ரிகாஇலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துக்கு கீழ் தூங்கிக் கொண்டிருந்தார்கள், தன்னுடைய வாளை அந்த மரத்திலே தொங்க விட்டு. இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திய கௌரஸ் பின் ஹாரிஸ், எல்லாருடைய பேரும் பதியப்பட்டிருக்கிறது. சீரா என்கிற அதுதான். கௌரஸ் பின் ஹாரிஸ் என்ன செய்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாளை கையில் எடுத்ததோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை திறந்துட்டாங்க. கண்ணை திறந்ததோடு அவர் கேட்டார், மையம்னஉக மின்னி, என்னிடமிருந்து இப்போ உங்களை பாதுகாக்கிறது யார்? கையில வாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான்ல உயர்ந்தவங்க, அல்லாஹ்ண்டாங்க. உடனே அவர் கையில் இருந்த வாள் கீழே விழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை கையில் எடுத்தாங்க. கேட்டாங்க, இப்ப என்னிடமிருந்து உங்களை பாதுகாக்கிறது யார்? அவர் சொன்ன வார்த்தை, குன் ஹைர ஆஹிதின், வாளை எடுத்தவர்கள் நீங்கள் சிறந்தவர்கள், மன்னிச்சிருவீங்க. கொலை செய்யறதுக்கு வந்தவர் அல்லாஹ், அவரை நபியவங்க மன்னிச்சு அனுப்பினார். எப்படிப்பட்ட தயாள தன்மைன்னு பாருங்க. இது 10வது நிகழ்வாக ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஸாத்துர் ரிகாவிலே நடக்கின்றது. 11வது நிகழ்வாக ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஃபுதாலத் இப்னு உமைர் என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்வதற்காக திட்டமிட்டார். இது 11வது நிகழ்வு. 12வது நிகழ்வு அதே மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷைபத் இப்னு உஸ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார். எங்களை பத்தி உங்களை பத்தி பேசுறது, மீடியால அங்க இஞ்ச எல்லாம் கதைக்கிறதெல்லாம் சின்ன விஷயம். கொலை செய்யறது எவ்வளவு பெரிய விடயம். மக்கள் பேசுவாங்க, பிறகு விளங்கி கொள்ளுவாங்க எது உண்மை, எது பொய், எது சரி, எது பிழை, எல்லாமே விளங்கி கொள்ளுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியக்காரன், பைத்தியக்காரன் எல்லாம் சொன்னதோடு மாத்திர நித்தாட்டல்ல, கொலை செய்யறதுக்கும் திட்டமிட்டாங்க. முடியல அவங்களால. 13வது நிகழ்வாக ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தபூக் யுத்தத்தின் பொழுது முனாஃபிக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டாங்க. கொலை செய்ய முடியாம போன பொழுதுதான் மஸ்ஜிது திரார் என்ற ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க மதீனால. சூரா தௌபாவுல் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிது திரார் என்ற ஒரு பள்ளியை கட்டி முஸ்லீம்களை பிரிப்பதற்காக முயற்சி பண்ணினாங்க. இது 13வது நிகழ்வு. 14வது நிகழ்வு
2 பேர் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. ஒன்று ஆமிர் பின் துஃபைல், இரண்டாவது அர்பத் பின் கைஸ். ஆமிர் பின் துஃபைல், அர்பத் பின் கைஸ் என்ற 2 பேர் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். அல்லாஹ் இந்த 14 நிகழ்வுகளிலிருந்தும் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் பாதுகாத்தார். சகோதர சகோதரிகளே, குர்ஆன வஹீய என்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா என்று நீங்கள் கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே வந்தது, எங்களுக்கேன் வராமல்? அதனால் சீராவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் இந்த 14 நிகழ்வுகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த 14 நேரங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை துன்புறுத்தினார்கள். அதனால தான் சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊதீது ஃபில்லாஹி மா லம் யூத அஹத், நான் துன்புறுத்தப்பட்டதை போன்று வேறு யாரும் உலகத்தில் துன்புறுத்தப்படவில்லை. வஉகிஃப்து ஃபில்லாஹி மா லம் யுகஃப் அஹத், நான் பயத்தாட்டப்பட்டதை போன்று இந்த உலகத்தில் யாரும் பயத்தாட்டப்படவில்லை அப்படின்றாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்க கேட்கலாம், கொலை செய்ய வந்தவங்களை அழிக்கலாமே அல்லாஹ்? அல்லாஹ் தானே சொல்லிட்டான், வலௌலா கலிமத்துல் ஃபஸ்லி லகுதிய பைனஹும், இந்த தீர்ப்பு கலா கதிரொண்டி இல்லைன்னா நாங்க அழிச்சிருப்போம் அவங்க எல்லாத்தையும். وَإِنَّ الظَّالِمِينَ لَهُمْ عَذَابٌ أَلِيمٌ, நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு வேதனை தரும் தண்டனை இருக்கிறது. لَهُمْ عَذَابٌ أَلِيمٌ تَرَى الظَّالِمِينَ مُشْفِقِينَ مِمَّا كَسَبُوا. நபியே, அந்த நாளையில், எந்த நாள்? மரணத்துக்கு பிறகு எழும்போமே அந்த நாளையில் நீங்கள் அநியாயக்காரர்களை பார்ப்பீர்கள். தரல்லாலிமீன, அநியாயக்காரர்களை பார்ப்பீர்கள். முஷ்ஃபிகீன, பயந்தவர்களாக, பயந்தவர்களாக. மிம்மா கஸபு, அவர்கள் சம்பாதித்து போனாங்க உலகத்தில் செஞ்ச அநியாயத்துக்கு. உலகத்தில் அல்லாஹ் கொடுக்க இல்லை, செய்த அநியாயங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கிடைக்க போகுது. வஹுவ வாகிஉம் பிஹிம், நிச்சயமாக கிடைக்க போகுது என்று அவங்க பயந்தவர்களாக அவங்கள பார்ப்பீங்க. அல்லாஹ் சஅல சாயிலும் பிஅதாபின் வாகிஅ, அல்லாஹ் சொல்ற, சஅல சாயிலும் பிஅதாபின் வாகிஅ, நபியே கேட்கிறாங்க, வாக்கிய, நிகழக்கூடிய அதாப். அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் உலகத்தில் தான் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம். அல்லாஹ் அநியாயக்காரர்களை பிடிப்பான். அடியார்கள் மனிதர்களுக்கு அநியாயம் பண்ணி இருந்தா மன்னிப்பு கேட்டுருங்க போய், இல்ல அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் விட மாட்டான். அவங்க மன்னிக்காத வரையில அல்லாஹ் விட மாட்டான். அவங்களுக்கு அநியாயம், அவங்கள பத்தி எழுதியிருப்பீங்க, அவங்கள பத்தி பேசியிருப்பீங்க, இட்டு கட்டி இருப்பீங்க, எங்களுக்கு தேவையில்லாத வேலை உலகத்துல கூட இருக்குது, எல்லாவற்றையும் மன்னிப்பு கேட்டு விட்டுருங்க. இல்ல அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فِي رَوْضَاتِ الْجَنَّاتِ, ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்கள். ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் வாழ்றாங்க. وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ, ஈமான் சாலிஹான அமல் செய்யக்கூடியவங்க. அப்ப கெட்ட அமல் செய்யக்கூடாது, கெட்டவைகள் செய்யக்கூடாது. இவங்க எங்க இருப்பாங்க? ஃபீ ரௌதாத்தில் ஜன்னாத், சுவர்க்க தோட்டங்களில் இருப்பார்கள். முதலாவது வாக்குறுதி,
ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 4 வாக்குறுதிகளை இதில் சொல்லியிருக்கின்றார். 4 வாக்குறுதிகள். முதலாவது வாக்குறுதி என்ன? ஃபீ ரௌதாத்தில் ஜன்னாத், சுவர்க்க தோட்டங்களில் இருப்பார்கள். எவ்வளோ மனமான, எவ்வளோ பரிசுத்தமான ஜன்னாத், ரௌதாத். ரௌதா, ரௌதாவுடைய பன்ம ரௌதாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னஹ், என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சுவர்க்கத்துடைய ரௌதா என்றால். இந்த ரௌதா என்ற பெயரைத்தான் ஒயிட் காப்பட்னு மாத்தி விட்டாங்க. அப்படி மாத்த தேவை. ஒயிட் காப்பட்னு சொல்ல ரௌதா நல்ல பேரு. ஏன் ஒயிட் காப்பட்னு சொல்லணும்? அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதத்துல் ஜன்னான்னு பேர் வைத்ததற்கு பிறகு நாங்க ஏன் ஒயிட் காப்பட்னு சொல்லணும்? அதுக்கு பேரை மாத்தணும். பேரை மாத்தக்கூடாது. ரௌதத்துல் ஜன்னா அதுதான். ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லுவோம் நாங்க மதீனாவுடைய கபிரிஸ்தானுக்கு. அதனுடைய பேர் பக்கியுல் கர்கத். ஒவ்வொன்றுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு தந்த பேர் இருக்குது. மதீனாவுடைய கபருடைய பேர் என்ன? பக்கியுல் கர்கத் அல்லது கர்கித். மதீனால் இருக்கக்கூடிய சொர்க்க பூங்கா இருக்குது, அதுக்கு ஒயிட் காப்பட் இல்ல, ரௌதத்துல் ஜன்னா, சொர்க்கத்துடைய துண்டு. அந்த துண்டு அப்படின்னா அல்லாஹ் சொர்க்கத்துடைய துண்ட உலகத்துல வைத்திருக்கிறானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஆட்டரை கொடுத்தான இல்லையா? வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் ஆட்டரைக்கு கொடுத்தான். இதே போல ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையும் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து தான் கொடுத்தான். சொர்க்க கல் அது ஹஜ்ருல் அஸ்வத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கத்திலிருந்து ஆட்டையும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையும் அல்லாஹ் கொடுத்ததாக இருந்தா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய துண்டு அல்லாஹ் கொடுக்கிறது ஆச்சரியம் இல்லை. அதனாலதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னஹ், என்னுடைய வீட்டுக்கும் எனது மிம்பருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கப்பட்டிருக்கிறாங்களே தற்பொழுது வீடு, அதற்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி என்ன பகுதி? சொர்க்கத்துடைய ரௌதா, தோட்டம், பூங்கா. அதனால சகோதரர்களே சகோதரிகளே, மதீனாவுக்கு போனா ரௌதாவுல இருந்து அமைதியாக 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க. யா அல்லாஹ், உலகத்திலே மதீனாவிலே ரௌதத்துல் ஜன்னாவுக்கு எங்களை கூட்டி வந்ததை போல யா அல்லாஹ் சுவர்க்கத்துடைய ரௌதாத்துல் ஜன்னாத்திலும் வாழக்கூடிய பாக்கியத்தை தா என்று அல்லாஹ்விடத்துல கேளு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வாக்குறுதி, ஈமான் சாலிஹான அமல் செய்தவர்கள் ஃபீ ரௌதாத்தில் ஜன்னாத், சுவர்க்கங்களுடைய தோட்டங்களில் இருப்பார்கள். முதலாவது. இரண்டாவது, லஹும் மா யஷாஊன இன்த ரப்பிஹிம், அவர்கள் நாடியதெல்லாம் ரப்பிடத்தில் இருக்கு. அவங்களுக்கு என்ன வேணுமோ, மஷியத். இது பொதுவான வார்த்தை, இது சுருக்கமான வார்த்தை இல்லை. இதுக்குள்ளுக்கு எந்த தடையும் இல்லை. உலகத்துல தடைகள் இருக்குது. நாட்டுடைய சட்டம், மார்க்கத்துடைய சட்டம், அதை பாவிக்கலா, இதை பாவிக்கலா. சுவர்க்கத்தில் லஹும் மா யஷாஊன இன்த ரப்பிஹிம், ரப்பிடத்தில் அவர்கள் நாடக்கூடிய எல்லாமே அவர்களுக்கு இருக்கு. என்ன வேணுமோ அனுபவிங்க, அதான சுவர்க்கம். இரண்டாவது. மூன்றாவது, ذلك هو الفضل الكبير، ذلك هو الفضل الكبير, அதுதான் பெரும் வெற்றி. சொர்க்கம் கிடைச்சிட்டா
ஃபௌசுல் கபீர், வேற இடத்துல அல்லாஹ் சொல்றான் ஃபௌசுல் கபீர், ஃபௌசுல் முபீன், ஃபௌசுன் அதீம். இங்க ذَلِكَ هُوَ الْفَضْلُ الْكَبِيرُ, அதுதான் பெரிய வெற்றி அல்லாஹ் சொல்றான். மாஷா அல்லாஹ், சொர்க்கம் கிடைச்சிட்டு அதுதானே கஷ்டப்படுறோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னஹ் வ நஊது பிக மின் ஸஹதிக வன் நார். அடிக்கடி இந்த துஆவை கேட்கணும். அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் கேட்கிறோம். யா அல்லாஹ், உனது கோபத்தையும் நரகத்தையும் விட்டு பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ்ட பொருத்தம் கிடைச்சா தஃப்சீர் ஓதுறோம், என்னத்துக்கு தஃப்சீர் செய்கிறோம்? மக்களை பொருந்த வைக்கிறதுக்கு. அது நடக்காது. மக்கள் ஒரு நாளும் பொருந்தி கொள்ள மாட்டாங்க. மக்களை பொருந்துறதுக்காக மக்களுடைய பெயர் புகழுக்கு செஞ்சோமோ, மக்கள் எவ்வளவு தர போறாங்க? இதே நாக்கு புகழும், அதே நாக்கு இகழும். நேத்து புகழ்ந்த நாக்கு இன்று என்ன செய்யும்? அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ்வுக்கு அவனு செய்யும். அல்லாஹ் ஒன்ற பொருத்தம் மட்டும் எங்களுக்கு தேவை. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கேட்கிறோம். வல் ஜன்னா, சொர்க்கத்தை கேட்கிறோம். உலக வாழ்க்கையுடைய நோக்கம் இந்த ரெண்டும் தான் சகோதரர்களே. இந்த ரெண்டையும் அடைஞ்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். வ நஊது பிக மின் ஸஹதிக வன் நார், அல்லாஹ்வுடைய கோபம், நரகம், இந்த ரெண்டும் எங்களுக்கு வாடும். அதனால மூன்றாவது அல்லாஹ் சொல்றான் ذَلِكَ هُوَ الْفَضْلُ الْكَبِيرُ, அதுதான் பெரும் வெற்றி. நான்காவது ذَلِكَ الَّذِي يُبَشِّرُ اللَّهُ عِبَادَهُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ. நாலாவது தடவை அல்லாஹ் ரிப்பீட் பண்றான். அதே நன்மாராயத்தை அல்லாஹ் ரிப்பீட் பண்றான். ذَلِكَ الَّذِي, அந்த சுவர்க்கங்கள் தான் யுபஷ்ஷிருல்லாஹ், அல்லாஹ் நன்மாராயம் சொல்கிறான். பஷாரத். அப்ப உலகத்தில் ஈமான் சாலிஹான அமலோட வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நன்மாராயம் பெறுங்க. கவலைப்படாதீங்க. என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. பஷாரத், எங்களுக்கு அரசாங்கம் அறிவிக்குது, எங்களுக்கு ஒருத்தர் அறிவிக்கிறார், அப்படி செய்ய போறேன். எவ்வளவு சந்தோஷம். 65 வயசுல பென்ஷன் கிடைக்க போகுது, $4000 $5000. எவ்வளவு சந்தோஷம். எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறப்பா அரசாங்கம். இருப்பீங்களோ இல்லையோ அது தெரியா, இருப்பீங்களோ இல்லையோ அது தெரியா. நன்மாராயத்தை கேட்டே சந்தோஷம். அல்லாஹ்வுடைய நன்மாராயம் என்ன? ذَلِكَ الَّذِي يُبَشِّرُ اللَّهُ عِبَادَهُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ. அல்லாஹ் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் நன்மாராயம் சொல்றார். பஷாரத். இது 4 வகையான நன்மாராயங்கள் யாருக்கு இருக்குது? ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்களுக்கு. அல்லாஹ் திரும்ப சொல்றேன் பாருங்க, வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்கள் ஃபீ ரௌதாத்தில் ஜன்னாத், முதலாவது இன்பம் சுவர்க்க தோட்டங்கள் இருப்பார்கள். இரண்டாவது லஹும் மா யஷாஊன இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு ரப்பிடத்திலே நாடியதெல்லாம் இருக்கின்றது. மூன்றாவது ذَلِكَ هُوَ الْفَضْلُ الْكَبِيرُ, அதுதான் பெரும் வெற்றி. நான்காவது ذَلِكَ الَّذِي يُبَشِّرُ اللَّهُ عِبَادَهُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ, ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் பஷாரத், நன்மாராயம் சொல்கின்றான். எனவே சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்ந்த அந்த சொர்க்கத்தையும் ரௌதாத்துல் ஜன்னாத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இன்றைய பாடத்துடைய சுருக்கமாக
மார்க்கத்தில் இல்லாதவைகளை உருவாக்கியவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கலா கதர் இல்லை என்றால் மரணம் வந்துவிடும். ஆனால் அல்லாஹ் அவர்களை கியாமத் வரைக்கும் பிற்படுத்தி வைத்திருக்கின்றான். கியாமத்துடைய நாளையிலே அவர்கள் செய்த ஒவ்வொன்றும் அவர்களுக்கு இறங்கிவிடும் என்று பயப்படுவார்கள். இந்த இடத்துல மிக முக்கியமானது, அநியாயக்காரர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 14 தடவை கொலை செய்வதற்கு, தாக்குவதற்கு, கொலை செய்வதற்கு திட்டமிட்ட சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு உலகத்திலே ஈமானோடு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 4 வகையான வாக்குறுதிகள். ஒன்று ரௌதாத்தில் ஜன்னாத், இரண்டாவது லஹும் மா யஷாஊன இன்த ரப்பிஹிம், மூன்றாவது ذلك هو الفضل الكبير, நான்காவது ذلك الذي يبشر الله عباده الذين آمنوا وعملوا الصالحات என்ற விடயங்களை பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. இந்த ஓதின ஆயத்துகளை ஓதி பாருங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم لهم شركاء شرعوا لهم من الدين ما لم يأذن به الله ولولا كلمة الفصل لقضي بينهم وإن الظالمين لهم عذاب أليم. ترى الظالمين مشفقين مما كسبوا وهو واقع بهم والذين آمنوا وعملوا الصالحات في روضات الجنات لهم ما يشاءون عند ربهم ذلك هو الفضل الكبير. ذلك الذي يبشر الله عباده الذين آمنوا وعملوا الصالحات. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.